நடப்பது யாவும் நன்மைக்கு, பயப்படாமல் இரு. மனிதனுடைய வாழ்வில் பல விஷயங்கள் நடக்கின்றது. சில சமயம் நமக்கு புரியாமலும், சில சமயம் எதுவும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாமலும் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நாம் பயம் கொள்கின்றோம். என்ன ஆகுமோ என்கின்ற அச்சம் நம்மை விழுங்க வைத்து விடுகின்றது. ஆனால் நான் என் பக்தர்களுக்கு கூறும் வாக்கு எளிமையானது. நடப்பது யாவுமே நன்மைக்கு தான், பயப்படாமல் இரு. கடைசி முடிவு கூட உனக்கான அற்புதமாக மாறும் என்றுதான் நான் சொல்கின்றேன். ஒவ்வொரு நிகழ்வும் காரணமில்லாமல் நிகழ்வது இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், பிரபஞ்சங்கள் அனைத்துமே ஒன்றிணைந்துதான் ஒவ்வொரு சம்பவத்தையும் உருவாக்குகின்றது. அதனால்தான் நீ பார்க்கும் இழப்பும் துன்பமும் கூட உன்னை உயர்விக்கத்தான் என்று நான் சொல்கின்றேன். பயம் மனிதனின் சக்தியை சுருங்க செய்கிறது. பயம் பிரபஞ்சம் தரும் வாய்ப்புகளை மூடிவிடுகின்றது. நான் வழிகாட்டும் பொழுது பயப்பட வேண்டிய காரணமே இல்லை. வாழ்க்கை ஒரு நாடகம் போல நடுவில் சிக்கலாக தோன்றினாலும் கடைசி காட்சியில்தான் உண்மையான அர்த்தம் தெரியும். பக்தி, பொறுமை, நம்பிக்கை ஆகிய மூன்றையும் பிடித்து கொண்டால் கடைசி முடிவு எப்பொழுதுமே அற்புதங்களாக மாறும். நீ சிரித்து கொண்டே இருந்தால் நான் உன் கண்ணீரை வெற்றியாக மாற்றி விடுவேன். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு படிக்கல்தான். நம்பிக்கைதான் உன்னை அற்புதம் காணும் நிலையில் நிறுத்தும். பயம் இருக்கும் பொழுது பிரபஞ்ச சக்தி நம்மை தூரத்திலே நிறுத்தி கொள்கின்றது. ஒவ்வொரு தருணமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் தான் அழகான அனுபவங்கள். என்னுடைய அருளின் ஒளி பயத்தை கரைத்து விடும். பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக மாறும். எதுவுமே வீணாகாது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம் குணத்தை வளர்க்கின்றது, நம் வாழ்வை பூரணமாக்குகின்றது. பயத்தை விடுவித்தால் அன்பும் நம்பிக்கையும் நம் கையில் வரும். மனிதனுடைய வாழ்க்கை என்பது மர்மம் நிறைந்த பயணம். எப்பொழுது என்ன நடக்கும் என்பது முன்கூட்டியே அறிய முடியாது. சில சமயங்களில் வாழ்க்கை இருண்ட சுரங்கம் போல தோன்றுகின்றது. எதுவுமே வெளிச்சம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் எதுவும் சரியாக போகவில்லை என்கின்ற உணர்வு ஏற்படுகின்றது. ஆனால் அந்த நேரத்தில்தான் தெய்வீக குரல் நம்மை அடையும். பிள்ளையே, பயப்படாதே, எல்லாம் நன்மைக்கு. உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்கின்ற அந்த வாக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை தானாக ஏற்படுத்தும். சின்ன சின்ன சோதனைகள் கூட தேவையில்லாத துன்பங்கள் போலதான் தோன்றும். ஆனால் அந்த சோதனைகள் இல்லாமல் நம்முடைய உள்ளம் வலிமை அடைவது இல்லை. ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு காயமும் நம்மை உயர்ந்த படிக்கட்டிற்கு தூக்கி செல்லும். வாழ்க்கையில் நாம் இழந்ததை பற்றி புலம்புகிறோம். ஆனால் அந்த இழப்புகள் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும். இழப்பின்றி அறிவு வராது, துன்பமின்றி நம்பிக்கை வலுவடையாது. உடனே ஆசை நிறைவேறவில்லை என்றால் அது கடவுளின் மறுப்பு என்று அர்த்தம் அல்ல. அவர் தரும் தாமதம் நம்மை சோதனைக்கு உள்ளாக்குகிறது, தயார்படுத்துகிறது. சரியான நேரத்தில் நாம் தயாரான பிறகு அந்த அதிசயங்கள் நடக்கும் பொழுது அது நன்மையை மேலும் அதிகப்படுத்தும். மனதில் பயம் இருந்தால் உள்ளத்தில் ஒளி வராது. அச்சம் நம்மை முன்னேற விடாது. அந்த பயம் என்கின்ற இருள், அந்த அறியாமை என்கின்ற இருள் எப்பொழுது அகல்கின்றதோ அப்பொழுதுதான் நன்மையும் பிறக்கும். அந்த பயத்தை எப்பொழுது நீ விட்டொழித்து விட்டாய், இந்த முருகனை நினைத்து விட்டாய், உன் நம்பிக்கை, தன்னம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் நிரம்பி வழிவதை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். வெற்றி வேல் கொண்டு நான் தடைகளை அகற்றிவிட்டேன். உன்னுடைய இதயத்தில் அச்சமினி குடியிருக்க கூடாது. இந்த முருகனுடைய நினைவுகள் தான் குடியிருக்க வேண்டும். பயம் வந்தவுடன் இது நன்மைக்கு என்று தைரியமாக சொல்லிக்கொள். அந்த மனதை நம்பிக்கையால் வலுவடைய செய். கதையின் நடுவே சிக்கல் வரும், ஆனால் முடிவு உனக்கு தான் சாதகமாக இருக்கும் என்பதை மறக்காதே. நல்லது நடக்கும்.